சாமியே சரணம். இந்த மாய உலகில் கருப்பசாமி எப்படி இருந்தார், எப்படி இந்த உலக உயிர்களை காத்தார், அவருடைய வரலாறு அனைவரும் அறிந்தது. ஆனால் கருப்பன் பூசாரி எப்படி இருக்க வேண்டும், கருப்பண்ண சுவாமியின் புகழையும் கருப்பண்ண சுவாமியின் சக்தியையும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இத்தகைய பதிவு. பெரும்பாலும் கருப்பண்ண சுவாமியின் பூசாரிகள் சத்திய வழியிலும் தர்ம வழியிலும் நேர்மையோடு இருத்தல் மிக மிக அவசியம். மனதில் எந்தவித தீய எண்ணங்களும் தீய குணங்களும் இல்லாமல் இருத்தல் மிக உத்தமம். மனதில் தோன்றும் ஆசைகளை கட்டுப்படுத்தி கருப்பனின் மீது உண்மையான பக்தியை செலுத்தி எந்தவித பாரபட்சமும் இன்றி சுயநலமின்றி சேவை செய்திட வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஆற்றும் சேவைக்கு உண்மையான பக்திக்கு உயிராய் வந்து நிற்பார் ஐயன் கருப்பன். கருப்பன் பூசாரி உண்மைக்கும் உயிருக்கும் அடையாளமாக இருத்தல் மிக மிக அவசியம். அது மட்டுமில்லாமல் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை இப்படி கூறுகின்ற அத்தனை ஆசைகளையும் கடந்து ஆண்டவன் திருவடியை ஒன்றே கதி என்று ஆற்றுதல் நடத்துதல் மிக மிக அவசியம். என்னால் எதுவும் நடக்கவில்லை என்று அறிந்து அனைத்தும் ஐயன் கருப்பன் அருளாலே நடக்கின்றது என்ற உண்மையை அறிதலே உண்மையான கருப்பன் பூசாரியின் இயல்பான குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நாடி வரும் மக்களின் துயர்களை கண்டறிந்து அவர்களது குறைகளை போக்கி ஆண்டவனிடத்தில் சேர்ப்பது உண்மையான கருப்பன் பூசாரியின் மிக கடமையாகும். தன் நிலை என்ன, தன் குடும்பம் என்ன, தன் கடமை என்ன அனைத்தையும் சரிவர செய்து தர்மத்தில் பங்கெடுத்து உண்மையான தொண்டாற்றி வந்தால் நிச்சயம் கருப்பன் அருள் மட்டும் இல்லாமல் கருப்பன் பூசாரி என்பவர் எப்படி இருந்து வழி நடத்துகிறாரோ அதேபோல் கருப்பன் மிக தீவிரமாக செயல்படுவார். மாய மந்திர தந்திர எந்திரமெல்லாம் கருப்பனிடம் வேலையாகாது. கருப்பன் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டார். தர்ம வழியில் உண்மையான பாசத்திற்கு உயிராய் வந்து நிற்கும் ஐயன் கருப்பனின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறேன். சுவாமியே சரணம். கருப்பண்ண சுவாமியே